அபிவிருத்தியிலும் பெற்றோரின் பங்களிப்பு என்பது இன்றியமையாதது ஆகும். விசேட தேவையுடைய குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு சரியான விதத்தில் உதவுவதற்கும் பெற்றோருக்கு உரிய வழிகாட்டுதல் அவசியமாகும். இதன் அடிப்படையில் எங்களது சிலோன் ஸ்டெப்ஸ் அரசு சான்றிதழை உள்ளடக்கிய பெற்றோருக்கான வழிகாட்டி கோர்ஸ் ஒன்றை விரைவில் ஆரம்பிக்க உள்ளோம் என்பதை அறிய தருவதோடு, இதன் ஆரம்ப கட்டமாக சிலோன் ஸ்டெப்ஸின் சேர்மன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் கார்த்திக் ராஜாராம் அவர்களும் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ரஹ்மான் கான் அவர்களும் இணைந்து இன்றைய தலைப்பில், அதாவது பெற்றோருக்கான சிறப்பு கல்வி திட்டம் மற்றும் குழந்தைகளின் திறன்கள், உணர்வுகள், கற்றல் முறைமைகள், மேலும் தனித்துவமான வளர்ச்சி பாதை ஆகியவை தொடர்பான தெளிவான புரிதலை தொடங்க உள்ளனர். ஹலோ ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஹலோ சார். நமக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரகுமான் சார் வந்துருவாருங்க. ரகுமான் சார் ஆல்ரெடி லைன்ல தான் இருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 1-2 பேர் தான் இருக்காங்க. 5 மினிட்ஸ் அவங்க வரட்டும். குட் மார்னிங் ரகுமான் சார். ஒரு 5 மினிட்ஸ் அவங்க வந்துருவாங்க. ஓகே வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன நீங்க பேசிக் பார்த்துக்கலாம். ரைட் நைஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க செக் பண்ணிக்கோங்க அது மட்டும். எஸ் சார், அவை ஆட்டோமேட்டிக்கா வர்ற மாதிரி செட் பண்ணிருக்கு சார். ஓகே, தேங்க் யூ. இன்னும் இப்போதான் 2 பேர் தான் வந்திருக்காங்க. இதே நம்ம ஐபி ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்குது. இல்லை, ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு நான் வழியில் எடுத்தாச்சு.
ரகுமான் சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண 10:05 ஆயிடுச்சு. மீதி வேணா யாருக்காவது வேணா ரெக்கார்டிங் போக விட்டுறோம். ஓகே சார். அங்க கொழும்புல இருந்து நிகானாவோட அப்பா வந்து கொழும்புல ஜஃப்னால இருந்து நிகானாவோட அப்பாக்கு ஐடி வரலன்னு கேட்டாங்க. ஓகே சார், நான் அனுப்புறேன். பேரண்ட்ஸ் குரூப்ல ஐடி வரலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ரகுமான் சார் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, ஜஸ்ட் பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு 5 பேசிக்ஸ். மினிட்ஸ். ஓகே, ஃபைன் ஃபைன். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்கன்னா நைஸ். ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நமக்கு. Oh, fine, fine, good. Okay, very good morning to all. One and all person here. Good morning, sir. Very good morning. If you don't mind, all of you, just நீங்க உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா will be better. ஸோ அப்பதான் நம்ம என்ன இன்னைக்கு இன்ட்ராக்ட் பண்ண போறோம், ஸோ நம்மளுடைய இன்வால்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இஃப் யூ கேன் பாசிபிள், ஜஸ்ட் பிகாஸ் நம்ம டைரக்டா உட்காந்து இப்போ மீட் பண்ணி பேச முடியல. இந்தியால இருந்து உங்களை எல்லாம் காண்டாக்ட் பண்றேன். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். அடுத்து வரக்கூடிய 1 hour வந்து இந்த டிஸ்கஷன் வந்து கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைகளுடைய ஒரு மாற்றங்களுக்கும் அவங்களுடைய சேஞ்சஸ் வளர்ச்சிக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறதுல நம்புறோம். ஏன்னா வி ஆர் ஆல் வெரி அஃபிஷியல் ப்ரொஃபஷனல்ஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ எம் டாக்டர் ரஹ்மான் கான், சைல்ட் சைக்காலஜிஸ்ட். நம்ம கூட டாக்டர் கார்த்திக் ராஜாராம் இருக்காங்க, சீனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் குரூப்ஸ். தென் அதோட ஜஃப்னா அண்ட் கொழும்போடைய ஹெட்டு நம்ம ஆத்மன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல சைல்ட், அதாவது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் டெக்னாலஜி டெவலப்மெண்டா இருக்கலாம், ஸோ நிறைய சேஞ்சஸ், ஜென்ரேஷன் சேஞ்சஸா இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்தாலும் பொதுவா குழந்தைகளுடைய பிரச்சனை அப்படின்றது ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே ஒரு காமன் தான். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் வேணா சேஞ்சஸ் ஆயிருக்கலாம். ஸோ அதனால இப்ப இந்த குழந்தைகளுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன பேசிக்கலி, ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும். பேசிக்கலா இப்போ ஃப்ரம் த பார்ன்ல இருந்து 6 years வரைக்கும் குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு சைக்காலஜி உளவியல் ரீதியான நிறைய ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. ஸோ அந்த 6 yearsக்குள்ள அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து மோஸ்ட்லி 90% பிரெயின் டெவலப் ஆகுது. ஸோ அதுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அஸ் அ நார்மல் சைல்டுக்கு அப்படிங்கிறத ஒரு பார்ட்டாகவும், ஸோ அன்பார்ச்சுனேட்லி சில குழந்தைகளுடைய பர்த்ல வந்து சில காம்ப்ளிகேஷன், சில ப்ராப்ளம்ஸ், ஸோ அதுல வரக்கூடிய சில ப்ராப்ளமேட்டிக் சில்ட்ரன்ஸோடைய சில பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற 2 பார்ட்டாக நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ WHO என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல ஒரு 100 குழந்தைகள் பிறக்கும் பொழுது அதுல வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது 20% அண்ட் எபோவ் சம் அப்நார்மாலிட்டியோட குழந்தைகள் பிறக்கிறாங்க, சம் பிசிக்கல் அண்ட் மென்டலி டிசபிலிட்டோட பிறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள் இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் அதோட ரேஷியோ இன்னும் அதிகமாக இருக்கு. 30% அண்ட் 40% நியர்லி டச் பண்ணுது. பேசிக்கலி வந்து சில குழந்தைகள் வந்து
என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது ஒரு 4 கேட்டகரிக்குள்ள இன்வால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 4 கேட்டகரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளுடைய பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஒரு குழந்தை வந்து சரியா படிக்கல, பேசல, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அதனால லிசன் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசியலாஜிக்கலா நம்ம என்ன பண்ணணும், ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே வந்து காது கேட்கும் திறன் இருக்கா, பார்க்கக்கூடிய திறன் இருக்கா, இல்லை வேற ஏதாவது வந்து ஆர்கானிக் ரூல் அவுட் இருக்கா அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதுல இல்லை, இந்த சைல்டு இஸ் வெரி ஃபைன், ஸோ பிசியலாஜிக்கலா அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் காசஸ். ஸோ உளவியல் ரீதியான சில பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு இருக்கா, அதுல வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அது ஒரு காசஸ். தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஏரியா. ஸோ இது ரெண்டுமே நல்லா இருக்கு, பிசிக்கலாவும் பிரச்சனை இல்லை, சைக்கலாஜிக்கலாவும் பிரச்சனை இல்லை. பட் அந்த குழந்தைக்கு வந்து ரீடிங் ரைட்டிங் டிஃபிகல்டிஸ் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்ல டிஃபிகல்டிஸ் இருக்கு, ப்ராப்பரா அதனால வந்து லிசன் பண்ண முடியல, ஓவர் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சம் அகாடமிக் இஷ்யூஸ்ல என்ன இருக்கு, லைக் அது என்னெல்லாம் ப்ராப்ளம்ங்கிறது நான் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் சோசியல் இஷ்யூஸ், சோசியல் ப்ராப்ளம். ஸோ இந்த 4 கேட்டகரிக்குள்ள வந்து குழந்தைகளுடைய பிரச்சனையை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு ப்ராப்ளம் பிசியலாஜிக்கல் காசஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி விசன் அண்ட் இயரிங், ஸோ மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியோ இல்லை வேற ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸோ எது இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிடணும். ஈவன் ஒரு குழந்தை சரியா பார்க்கல, சரியா பேசல, சரியா ஆக்டிவா இல்லை, ஓவர் ப்ராப்ளமேட்டிக்காவே இருக்கு, அந்த குழந்தைகளால சமூகத்தோட மிங்கிள் ஆக முடியல, சொசைட்டியோட. ஸோ இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மாதிரியான ரூல் அவுட் பண்ணி பார்க்கணும். இது அதை பெற்றோர்களாகிய நம்ம ரொம்ப அவேர்னஸா இருக்கணும், இதுல கிளியரா இருக்கணும். ஸோ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஏரியாஸ்ல ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா நம்ம ஈஸி மெத்தடா ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒய்டா ப்ராப்ளம் என்னங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு இந்த 4 கேட்டகரியில அந்த குழந்தைய நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அந்த குழந்தைகளுடைய ப்ராப்ளத்தை அதனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிசியலாஜிக்கல் காசஸ். ஸோ ரைட், அது எவ்ரிதிங்ஸ் ஓகே ஃபைன், என் குழந்தை நல்லா இருக்கு, கைகள் நல்லா இருக்கு, ஆக்டிவா இருக்கு, விசன் நல்லா இருக்கு, இயரிங் நல்லா இருக்கு, ஸோ எல்லா வகையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கலா அந்த குழந்தை எமோஷனலி சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, என்வரான்மெண்டல் சரௌண்டிங்ஸ்ல ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கா, இல்ல பேரண்ட்ஸோட ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் ஆயிருக்கா, லைக் இல்லைன்னா ஏதோ செக்ஸுவல் அபியூசஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான உளவியல் ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கு அந்த குழந்தைகளுக்கு பல காரணிகள் நம்மளை சுத்தி இருக்கு. ஸோ அதுல வந்து அந்த குழந்தை எந்த வகையில் அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறது நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்ட் ஒன் இஸ் அகாடமிக். எனக்கு பிசிக்கலா பிரச்சனை இல்லை, சைக்கலாஜிக்கலா என் குழந்தை வெரி கிளியர், எங்க ஃபேமிலி வைஸ் எவ்ரி திங் ஓகே, எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்க நல்லாவே அந்த குழந்தைய பாத்துக்கிறோம், எல்லா வகையிலையும் கேர் பண்றோம். பட் ஆனா ரீடிங் ரைட்டிங் மட்டும் வரல, அவனால படிக்க முடியல, எழுத முடியலன்னா மற்ற எல்லா விஷயத்துலயும் அந்த குழந்தை ஆக்டிவா இருக்கான், சரௌண்டிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றான், நியூஸ் கேட்கறான், சினிமா பத்தி பேசுறான், அரசியல் பேசுறான், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நல்லா புரியுறது, நல்ல இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் ரீட் பண்ண முடியல, ரைட் பண்ண முடியல, டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்றான் அப்படின்னா ஸோ நத்திங் லைக் பட் இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு தான் அந்த லேர்னிங் டிசபிலிட்டி, ஸோ கற்றல் திறன் குறைபாடு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காசஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த லேர்னிங் டிசபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, டிஸ்கிராஃபியா. டிஸ்லெக்சியானா நத்திங் பட் பெரிய லத்தீன் டேர்ம் தான், பெரிய விஷயம்லாம் இல்லை. டிஸ் பிளஸ் லெக்சிக், டிஸ்னா டிஃபிகல்ட்டி பிளஸ் லெக்சிக்னா வேர்டு, டிஃபிகல்ட்டி இன் வேர்ட், அந்த குழந்தைனால அந்த வேர்டை படிக்கிறதுல கடினமா ஃபீல் பண்ணும். ரெண்டாவது டிஸ்கால்குலியா, டிஃபிகல்ட்டி இன் கால்குலேஷன், மேக்ஸ். ஸோ அந்த குழந்தை வந்து கணக்கு போடுறதுல, இந்த நம்பர்ஸை வந்து உள்வாங்குறதுல டிஃபிகல்ட்டியா பிரெயின் வந்து ஐ மீன் அக்செப்ட் பண்ணாது. ஸோ தேர்ட் ஒன் டிஸ்கிராஃபியா, கிராஃபியானா ரைட். ஸோ இந்த மாதிரியான ஒரு அகாடமிக்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏ வந்து பியா தெரியும், எஃப் எல்லா தெரியும். ஸோ அதோட நியூரோ சைக்கலாஜிக்கல் சம் ஃபங்க்ஷனிங்னால ஸோ அதனால சில ப்ராப்ளத்தினால அந்த குழந்தை வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த அகாடமிக் இஷ்யூஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறத நம்ம ப்ராப்பரான அதுக்குண்டான சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ரெமிடியல் டீச்சிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்தி அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்ஸை ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்து ஸோ அந்த குழந்தைய வந்து ரெக்கவர் பண்றதுக்கு உண்டான ஒரு சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த குழந்தையோடைய அந்த அகாடமிக் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணும்போது அவனுடைய மற்ற எல்லா ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சார்ட் அவுட் ஆயிடும்.
ஸோ நிறைய குழந்தைகள் வந்து ஸ்கூல் போகிறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூலில் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ என்ன ரீசன்னா மற்ற குழந்தைங்க நம்ம கூட நல்லா படிக்கிறாங்க, நம்மளால படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலேயே அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோர்த் ஒன் இஸ் சோசியல் ப்ராப்ளம். ஸோ அந்த என்வரான்மெண்டல் அவங்களால சரௌண்டிங்ஸை வந்து மிங்கிள் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல வந்து அவனால லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் லேக் ஆஃப் சோசியலைசேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அவனுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா, லைக் அது ஒரு ஆட்டிசம் ஃபீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை அவனுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் கொஞ்சம் பார்டர் லைனோ, ஸோ லோ லெவல் ஐக்யூவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் எதனால நம்ம குழந்தைக்கு மிங்கிள் ஆகலை, இல்லை அவன் வந்து ஒரு என்வரான்மெண்டலே வந்து ஒரு த்ரெட்டனிங்கான சுச்சுவேஷன்ல வளர்ந்துருக்கலாம். ஸோ ஏதாவது சம் அன்வான்டான சில ஃபியர் அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன வகையில் இருக்குங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த குழந்தைய சோசியல் ப்ராப்ளத்துல இருந்து நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு வகையான 4 கேட்டகரிஸ். ஸோ இது போக வந்து ஒரு குழந்தை வந்து சிறந்த முறையில வளர்வதற்கு, அதாவது நல்ல ஒரு அந்த குழந்தையுடைய ஃப்ரம் த பார்ன்ல இருந்து அவனுடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் நம்ம ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் கார்த்திக் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் வந்து எப்படி இருக்கணும், மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும், ஸோ அந்த குழந்தை வளர்ச்சியில மாற்றங்கள் ஏதாவது எங்க ஸ்ட்ரக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி குழந்தை பிறப்புல வந்து நீங்க மெஜாரிட்டி அதாவது ஃபர்ஸ்ட் ரேஷியோ கம்மியா இருந்தது போக இப்போ 20 to 30% மேல வந்து பெர்சன்டேஜுக்கு மேல என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைகள் வந்து அஃபெக்ட் ஆக பர்த்லயே இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு அவேர். ஸோ அதில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய சிலோன் ஸ்டெப்ஸில் வந்து இன்னைக்கு சில பேரண்ட்ஸோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரியும் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் மாதிரியும் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டுமல்ல, ஸோ இந்த குழந்தையுடைய வளர்ப்பில் சில சேஞ்சஸ் வரும் பொழுது எப்படி ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜில் நம்ம வந்து அசஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா குழந்தையோட சைல்டோட பிரெயின் க்ரோவிங் ஸ்டேஜஸ்லயே அந்த சின்ன சின்ன இஷ்யூஸை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு சில மல்டிபிள் ஆக்டிவிட்டி மூலியமா நம்ம அதை ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது அந்த குழந்தையோடைய ஸ்மால் ப்ராப்ளத்தை இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்ம சரி பண்ணும்போது அவனுடைய நெக்ஸ்ட் லெவல் வந்து பெட்டரா இருக்கும். ஈவன் அகாடமிக், சோசியல், கம்யூனிகேஷன், ஸ்பீச், எவர்திங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதற்கு அப்பாற்பட்டு ஒரு குழந்தை வந்து திறனோட வளர்றதுக்கு அதாவது எப்படி நமக்கு வந்து நார்மலா ஒரு சைல்டு வந்து வளர்ந்து பெஸ்ட் ஹியூமன் பீயிங் நல்லா சர்வே பண்ணி ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டியா இந்த வேர்ல்டுல டெவலப் ஆகுறதுக்கு 4 டைப் ஆஃப் குவெஷன்ஸ், அதாவது ஒரு திறன்கள் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான திறன்கள் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ட் குவெஷன், அதாவது புத்தி கூர்மை திறன். இதை ஃப்ரம் பர்த்லயே ஸ்டெபிலிட்டியா இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஜெனட்டிக் ஜீன்ஸ், தென் அவங்களுடைய ஹெரிடிட்டி ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு வகையான ஒரு திறன், அது ஐக்யூ அப்படின்னு சொல்றோம். சில பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஐக்யூ என்பது இன்டெலிஜென்ட் குவெஷன், புத்தி கூர்மை. இது நார்மலா ஒரு 90% இருக்கணும். சில குழந்தைகளுக்கு வந்து பிலோ 90 இருக்கும், சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க, எபோ 90 இருக்கும். ஸோ இதை வந்து சில கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஐக்யூ, எபோ ஆவரேஜ், 90 to 110, 120 to 120 சுப்பீரியர், அப்புறம் சூப்பர் சுப்பீரியர் இப்படிங்கிற கேட்டகரி இருக்கு. ஸோ அதே மாதிரி பிலோல பார்க்கும்போது 80 to 90 பார்டர் லைன் இன்டெலிஜென்ஸ், ஸோ லோ லெவல் ஆஃப் ஐக்யூ, மைல்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, இந்த மாதிரியான சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா புரியாது, திரும்ப 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 10 முறை சொல்லணும். அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ரீச் ஆகும். ஏன் இப்படி பிடிவாதம் பண்றான், சொல்றதை ஏன் கேட்க மாட்டான், இவன் ரொம்ப பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கு, இவன் எதுக்குமே அடங்க மாட்டான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவனுடைய கேப்பபிலிட்டி, அந்த குழந்தையோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுலயும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம வந்து இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ஓரியன்டேஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்டெலிஜென்ட் குவெஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த குழந்தையை நம்ம கரெக்டா ட்ரைன் பண்ணணும், டைரக்ஷன் கொடுக்கணும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா EQ அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷனல் குவெஷன். ஸோ உணர்ச்சிகளை கையாளக்கூடிய திறன், அவ்வளவுதான். ஸோ இந்த ஐக்யூ அப்படிங்கிறது வந்து ஸ்டெபிலிட்டி, அது இட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு. ஸோ அது குழந்தைய வந்து அப்படிதான் இருப்பாங்க. அதுல அஃபெக்ட் ஆனா கூட இந்த ஈக்யூன்னு சொல்றோம் இல்லைங்களா, எமோஷனல் கோஷன், உணர்ச்சிகளை கையாளக்கூடிய திறன், அந்த திறன்களை வளர்ப்பது என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அது பேரண்ட்ஸ் கையில இருக்கு,
அது நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் குழந்தை சைல்டோட எக்ஸ்பர்ட்ஸ் கையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டீச்சர்ஸ், ஈவன் டீச்சர்ஸுமே அதுல இன்க்ளூடிங். ஸோ எமோஷனல் கொஸ்டின்ஸ், அந்த குழந்தைகளை வந்து சிச்சுவேஷன் எப்படி கையாளணும், சில ஒரு ஃபெயிலியர்ஸ் வருது, அதை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு தான் சொல்லுவாங்க, குழந்தை வளர்ப்புல வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்க எஸ் 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 அப்படிங்கிற விஷயத்த சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் ஓகே எஸ் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியாம போயிடும். சில இடங்கள்ல நோ சொல்லணும். ஒரு குழந்தை வந்து பிஹேவியர்ல மிஸ் பண்ணுது, சோ இது தப்பு அப்படின்னா இது தப்பு அப்படின்னு சொல்லணும். சில இடங்கள்ல இந்த இது எனக்கு அடமெண்டா, இதுக்கு எனக்கு வேணும், இந்த டாய் வேணும், இந்த இடத்த நான் போய் ஆகணும், இதை நான் உடனே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நோ சொல்லி பழகணும். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே பேரண்ட்ஸ் வந்து நோ அப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தைகள்கிட்ட கொடுக்கும் பொழுது ஃபியூச்சர்ல ஸோ அது எதுவுமே வந்து நம்ம இலகுவா கிடைக்காது. கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். நம்ம அதை அதோட வேல்யூஸ் புரிஞ்சுக்கணுங்கிறத, சம் வேல்யூஸை வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தேர்ட் திங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் கோஷன் அண்ட் எமோஷனல் கோஷன். தேர்ட் ஒன் இஸ் சோசியல் கோஷன், எஸ்கியூன்னு சொல்லுவாங்க. சோசியல் கோஷன் சமூகத்துல கையாளக்கூடிய மிங்கிள் ஆகக்கூடிய திறன்கள் வந்து அந்த குழந்தைகள்கிட்ட வேணும். ஸோ அது இருக்கும் பொழுதுதான் அவன் ஃபியூச்சர்ல வந்து பெஸ்ட் பர்சனாலிட்டியா ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல அவங்க நினைத்த துறையில எதிர்காலத்துல எந்த ஸ்டடீஸுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த துறைகள்ல போய் அவங்களால சாதிக்க முடியும். ஸோ அந்த சோசியல் கோஷன்டையும் வந்து டெவலப் பண்றது வந்து அஸ் அ பேரண்டா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த குழந்தைகள் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறது, எக்ஸ்போஷர் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ சோசியல் கோஷன் நம்ம பார்க்கணும். ஃபோர்த் ஒன் இஸ் இன்னைக்கு அடிஷ்னல் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா ஐசிடி 10 and 11ல. ஸோ அட்வர்சிட்டி கோஷன், அதாவது தோல்விகளை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட இல்லை. ஈவன் இன்னைக்கு 10th 12th ஃபெயில் ஆனா உடனே சூசைட் பண்றது, சின்ன லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்மெச்சூரிட்டி பிஹேவியர்ல லவ் பண்ணிட்டு சூசைட் பண்றது, ஸோ தவறான முடிவுகள்ல உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி சிறிய சிறிய ஸ்மால் ஸ்மால் சில குழந்தைகள்லாம் ஈஸியா வந்து சடனா இன்னைக்கு வந்து தப்பான முடிவுகள் எடுத்துடுறாங்க. என்ன ரீசனே, அம்மா என்கிட்ட பேசல, அம்மா எனக்கு வந்து கோபமா பேசிட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சூழ்நிலைகள்ல நீங்க நிறைய குழந்தைகள் தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை வந்து எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய அட்வர்சிட்டி கோஷன், தோல்விகளை எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தையும் நம்ம வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த ஃபோர்த், அதாவது ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன் அண்ட் இக்யூ எமோஷனல் கோஷன், தேர்ட் ஒன் இஸ் சோசியல் கோஷன் அண்ட் அட்வர்சிட்டி கோஷன். இந்த 4 திறன்களையும் அந்த குழந்தைகளிடம் சரியான வளரக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் எதிர்காலத்துல அவர்கள் தான் சிறந்த வல்லுநர்களாக, அவர்கள் துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஆகச் சிறந்த உலகத்திலே மிகப்பெரிய மனிதர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நார்மலா குழந்தைகளுடைய. இது போக பேசிக்கலா சைல்டோட சில டிசார்டர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்ப நிறைய பண்றோம், சில குழந்தை பிரச்சனை பண்றான், சொன்னபடி கேட்க மாட்டான், அடிக்கிறான், உடைக்கிறான் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி பேசிக் சில சைல்ட்ஹுட் டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் காமனா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல அட்டென்ஷன் டெபிசிட்டும் அதீத துருதுருப்பும், அவங்களுடைய குழந்தைகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரே டைம்ல 4 விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுவான், ஆனா எதுவுமே ஃபில்ஃபில் பண்ண மாட்டான். ஸோ அவனுக்கு ஸ்டடீஸ் லோவா இருக்கும், அவனுடைய நாலேஜ் வைஸ் ரொம்ப லோவாயிடும். ஸோ இந்த மாதிரியான ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு டிசார்டர். செகண்ட் திங் வந்து அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆட்டிசம். ஆட்டிசம் இன்னைக்கு காமனா வேர்ல்டு வைட் ரொம்ப ஒரு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லா இடங்கள்லயும் அது இருக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதிக்கப்படுது. ஸோ அந்த ஆட்டிசம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்க, ஆட்டிசம் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாட் அ டிசீஸ், ஒன் டிசார்டர். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிசீஸ் வேற, டிசார்டர் வேற. நிறைய பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா இது ஒரு பெர்மனண்டான நோய், சரியாமையில அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட், இதை வந்து நம்ம மோல்டு பண்ணி இதை சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பட் அந்த கரெக்ட் டைம்ல கரெக்ட் பர்சன்ஸை நம்ம பார்த்து அதை ஈஸியா அசஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான தெரப்பீஸை நம்ம அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நம்மளால ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஏடிஹெச்டி, இந்த ஆட்டிசம், அப்புறம் கான்டாக்ட் டிசார்டர் அப்படின்னு சில குழந்தைகள்கிட்ட சில பொய் பேசுறது, உண்மையை மறைக்கிறது, ரெண்டாவது வந்து ஸ்கூல்ல பங்க் பண்றது, ஸோ சின்ன சின்ன தெஃப்ட்ல ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில குழந்தைகள்கிட்ட இருக்கு. அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போக நிறைய டிசார்டர்ஸ் இருக்கு இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில புதுசு புதுசா இன்னைக்கு. அது போக ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் டெஃபிஷியன்சி. நான் சொன்ன இன்டெலிஜென்ட்
டிசபிலிட்டிஸ் ஐடி. ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல அது எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, மென்டலி ரிட்டார்டேஷன். அப்படி சொல்லக்கூடாது, அந்த குழந்தைகளுக்கு வந்து அப்படி கிடையாது. அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸோ மைல்டா அதுல குறைபாடு இருக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐக்யூ லெவல் 90 அண்ட் பிலோ 90 இருந்தா, 80 to 90, அப்புறம் 50 to 60 எல்லாம் இருக்கும்போது மாடரேட் லெவல் ஆஃப் ஐடி, அவங்களுடைய மூளை வளர்ச்சி திறன் குறைவா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில குழந்தைகளுக்கு உண்டான டிசார்டர்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி குழந்தைகள் பிஹேவியர் இஷ்யூஸ், இப்போ காமனாக இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் வந்து பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த குழந்தைகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே கேட்கறது இல்லை, எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை, எல்லாத்துக்கும் பிடிவாதம், அடமென்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இன்னைக்கு காமனாக வருது. இதற்கு முக்கிய காரணமே அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்போன் மேஜர் ரோல் அது பிளே பண்ணுது இந்த பிஹேவியர் இஷ்யூஸ்க்கு. ஒரு சைல்டு வந்து கண்டினியூஸா வந்து ஒரு 10 மினிட்ஸ், அதாவது அடல்ட்ட சொல்றாங்க ரிசர்ச்சர்ஸ்ல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ICD 11ல இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் டயக்னாசிஸ் எங்களோட உளவியல் புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் அண்ட் எபோவ் கண்டினியூவா யார் போன்ல இருக்காங்களோ அவங்க வந்து இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படிங்கிற மனநோய்க்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு நீங்க ரிசர்ச்சர் சொல்லுது. என்ன ரீசன்? கண்டினியூஸா 20 நிமிஷத்துக்கு மேலாக, அதாவது தேவையான விஷயங்களை, நம்ம அறிவுக்கு தேவையான விஷயங்களை, கற்றலுக்கு உண்டான விஷயங்களை, நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதுல வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அன்வான்டா ஒரு என்டர்டைன்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய வருது இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ஸ்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் தான் அதை காட்டுறோம். இதை கண்டினியூவா நம்ம பார்க்கும்போது பிரெயின் எப்படி மோல்ட் ஆகுதுன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்க்குள்ள போயிடுது. லாங் டேர்ம் மெமரி நம்ம எதுவுமே மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஸோ அந்த ஷார்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பிரெயின் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த 30 செகண்ட்குள்ள விஷயங்கள் தான் நம்மளால லிசன் பண்ண முடியும். அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம பிரெயினை வந்து மோல்டு பண்ணுது அந்த ஷார்ட் டேர்ம் ஷார்ட்ஸ் எல்லாம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம நிறைய புத்தகங்களை படிச்சு நிறைய விஷயங்களை உள்வாங்கி பெரிய ஒரு விஷயங்களை, கட்டுரை, கதை போன்ற விஷயங்களை உள்வாங்கக்கூடிய திறனை குறைக்குது இந்த சோசியல் மீடியா. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஸோ இதுல தான் குழந்தைகளும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ கேம்ஸ், அப்புறம் யூடியூப்ஸ்ல வரக்கூடிய சின்ன சின்ன ரைம்ஸ். ஒரு குழந்தைக்கு சரியா பேச தெரியாது, ஆனா ரைம்ஸ் மட்டும் இங்கிலீஷ்ல பயங்கரமா பாடுறோம். எப்படி? இட்ஸ் லைக் ஏ கிளாசிக்கல் கண்டிஷனிங், பேவலோட தியரி தான். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டிஷனிங், அதாவது ஒரு விஷயத்த டாக் ட்ரெயின் மாதிரினே சொல்லலாம். இதை கண்டிஷனிங்னா எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஸோ டாக்டர் எப்படி ட்ரெயின் பண்றோம்? இது ஜம்ப் அப்படின்னா ஜம்ப் பண்ணும், சிட்னா சிட் பண்ணும், ஆனா ஏன் ஜம்ப் பண்றோம், ஏன் சிட் பண்றோங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரியான இந்த மொபைல் போன்ல இருக்கிறதுனால, எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன் குழந்தைகள் அதிகமா இருக்கிறதுனால, ஸோ அந்த குழந்தைகளுடைய மூளை சுருங்குது, ஸோ ஸ்ரிங்க் ஆகுது. ஸோ அதனால அந்த குழந்தைகளுக்கு வந்து திறன்கள் வந்து குறைஞ்சுக்கிட்டே போறதுனால அவங்களால கத்துக்க முடியல, எதையும் உள்வாங்க முடியல, சொசைட்டில எதையும் ஃபேஸ் பண்ண முடியல. உடனே என்ன ஆகும்? அந்த ஃபெயிலியர்ஸ்ல பிஹேவியர் இஷ்யூஸ், ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர், கோபம், டென்ஷன், இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமா இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு அந்த ரீல்ஸோ அந்த ஷார்ட்ஸோ பார்க்கும்போது இமிடியேட் ப்ளஷரா ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் டெம்பரவரியா அது ஆகும், டோபமைன் லெவல். பட் அது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைகளை லாங் டேர்மா எதையுமே லேர்ன் பண்ண முடியாம தடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான இதுக்கு மேஜர் இஷ்யூஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜர் காரணம் பேரண்ட்ஸ்னே நாங்க சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய கால சூழ்நிலையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங் பர்சனா இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே டயர்டா இருக்கு, குழந்தைய பார்க்க முடியல. லைக் ஒரு செல்போனை கையில கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை பாட்டுக்கு அவன் பாட்டு உலகத்துல இருப்பான், எதையுமே ஆட மாட்டான், அசைய மாட்டான், அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் போக அந்த குழந்தைகளோட இன்வால்மெண்ட்ல செல்லம், அவங்களுடைய ஓவர கேரிங், ஓவர் பேம்பரிங்னாலே நிறைய குழந்தை அழுதுறக்கூடாது, டென்ஷன் ஆயிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஈவன் இந்த சிங்கிள் சைல்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் என் குழந்தை எதுலையுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது, எதுவுமே வந்து நம்ம வந்து அவனுக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே ஃபியூச்சர்ல ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய மனநிலை இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10th ஃபெயில் ஆனா கூட சூசைடல் தாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ எதையுமே நோ சொல்லும்போது சொசைட்டி அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், லோ லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஸோ லோ லெவல் ஆஃப் என்ன சொல்றது பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சோசியல் வித்ரோன் அப்படிங்கிற போன்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு வளருது. ஸோ அப்போ சிறு வயதுல இருந்து அந்த பேரண்ட்ஸோடைய வளர்ப்பு முறைகள் கரெக்டாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், சமூகத்துல நல்ல திறன் வாய்ந்த குழந்தைகளாகவும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைல்டோட சைக்காலஜி அப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துருப்பீங்க, அம்மாவுக்கு தான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு.
ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு 5 வயசுல ஒரு பேரண்ட்டை வந்து ஒரு மதர்கிட்ட வந்து அம்மா ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சுன்னு வைங்க. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? ஐ லவ் யூடா செல்லம், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி ஹாப்பியா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த குழந்தை போயிடும். அதே குழந்தை ஒரு 12 வயசுல வந்து அம்மா ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லுச்சுன்னு வைங்க. உடனே அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னடா ஸ்கூல்ல எதுவும் தப்பு பண்ணியா? ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அதே குழந்தை ஒரு 18 வயசுல போயிட்டு அம்மா ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்றான்னு வைங்க. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? பைசாலாம் எக்ஸ்ட்ரா என்னால் தர முடியாது. சரியா? இவ்வளவுதான் என்னால் தர முடியும் அப்படின்னு அம்மாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். அதே குழந்தை ஒரு 25 வயசுக்கு அப்புறம் வந்து அம்மா ஐ லவ் யூ அம்மான்னு சொல்றான்னு வைங்க. உடனே அவங்க அம்மா கேட்பாங்க, யாரா அந்த பொண்ணு? நேத்துக்கு வந்த பொண்ணா? என்ன லவ்வா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா? அதே இது 45 வயசுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து அம்மா லவ் யூ அம்மான்னு அழுதான்னு வைங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, அவெல்லாம் செட் ஆக மாட்டா குடும்பத்துக்கு. ஏன்டா இப்படி புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய அவன் பையனுடைய சைல்டோட வேர்டு ஒண்ணுதான். ஆனா இந்த மதரோடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. எந்தெந்த ஏஜ்ல அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணா, அவன் என்ன ஃபீலிங்ஸ்ல இருப்பான், என்ன கஷ்டத்துல இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய திறன் இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு இருக்கணும். அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிளா இதை சொன்னேன். ஸோ அந்த குழந்தைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த அளவு இன்வால்வ் பண்ணணும். இதை நம்ம டெவலப் பண்ணணும்னா சிம்பிளி தான், நத்திங் பட். ஸோ நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய எல்டர்ஸ், நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன வாழ்க்கை முறையை பின்பற்றினார்களோ அந்த குழந்தைகளோட அட்டாச்சா இருக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, டெக்னாலஜியை தூக்கி வைக்கிறது, டெய்லி ஒரு 1 ஹவர்னா 1 ஹவர் அந்த குழந்தைகளோட குவாலிட்டியான டைம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சைல்டோட நேச்சர் அப்படிதான் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம எப்படி ஒரு தேல் எடுத்தா இந்த தேல் நம்மளை கொட்டும் இல்லையா? தேலை நம்ம வந்து சேவ் பண்றோம்னு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சாலும் அது என்ன ஆகும்? நம்மளை கொட்டதான் செய்யும். கொட்டுறது என்பது தேலோட இயல்பு. அது ஆக்சுவலா அதுல சரி பண்ணுங்கிறது நம்மளுடைய இயல்பா இருக்கலாம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சைல்டு இப்படிதான் இருக்கும், குழந்தையோட திறன் இப்படிதான் இருக்கும், அவங்களுக்கு வளரக்கூடிய ஸ்டேஜஸ்ல இப்படிதான் இருப்பாங்கன்னு பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இது ஒரு பார்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே நார்மல் சைல்டோடைய டெவலப்மெண்ட், அவங்களுடைய சில பிரச்சனைகளுக்கு. சில அப்நார்மல் சைல்டுன்னு இருக்கு. அப்நார்மல்னா நாட் லைக் தட், சார் லைக் அவங்க வந்து சில பிஹேவியர் இஷ்யூஸ், நான் சொல்லக்கூடிய மேஜர் ஆட்டிசம் ரோல் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு வேர்ல்டுல மிகப்பெரிய சேலஞ்சிங்கா போயிட்டு இருக்கு. இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு சரியா பேச முடியல, இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியல, அவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு உலகத்துல இருக்காங்க. எதுவுமே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல என் குழந்தைய கூட்டு போக முடியல, ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றான், அடமெண்ட் பண்றான். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி வந்து 2 கேட்டகரி. ஒன்னு ஆட்டிசமா இருக்கும், இல்லைன்னா சிவியர் ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய சேலஞ்சிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல. ஸோ இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அவங்க மைண்ட்லி டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. நிறைய அவங்களால வெளியே நிறைய ப்ரோக்ராம் போக முடியல, நிறைய விஷயங்களை சோசியலைசேஷன் ஆக முடியல அப்படிங்கிற இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு காமனா எனக்கு நிறைய இங்க இந்தியாலே நாங்கள் அதை நிறைய ஃபேஸ் பண்றோம். ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வைட் அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் இருந்தாலும் அதாவது ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல தான் அந்த குழந்தைகளை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்க்கக்கூடிய, அவங்களுக்காக அவன் படிக்கணும், அவன் லைஃப்ல நல்லா வரணும்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சாக்ரிஃபிகேஷன் வந்து நம்மள மாதிரி இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரில இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அட் த சேம் டைம் அதையும் மீறி இந்த மாதிரியான சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆயிடுறாங்க, டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதனால அவங்க ஃபேமிலிஸ்ல இஷ்யூஸ். ஒரு ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை சரியா இல்லைன்னா அந்த பெண்ணை வந்து குறை சொல்றது முதல்ல தவறு. அது நம்ம கல்ச்சர்ல நிறைய இருக்கு. எவ்வளவுதான் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் பேரண்ட்ஸ், நம்ம சொசைட்டி, நம்மளுடைய கல்ச்சர் வந்து குழந்தையை பேம்பர் பண்ணி நல்லா பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, நான்சென்ஸ் ஆக்டிவிட்டினே சொல்லலாம், ஒரு அறியாமை. ஸோ இது என்ன பரவலா இருக்கு. ஒரு ஒரு குழந்தை சரியா பிறக்கல, சரியா பேசலைன்னா உடனே அந்த மதரை வந்து பிளேம் பண்றது இந்த சொசைட்டில இருக்கு. ஸோ அந்த நம்மளுடைய ஸ்டிக்மாவை முதல்ல நம்ம பிரேக் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த குழந்தை சரியா தவளல, பேசல, வளரலாம், இல்ல அம்மா சரியா பார்க்கல, இல்ல ஃபாதர் சரியா பார்க்கல அப்படிங்கிற இந்த மாதிரியான பிளேம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதனாலே அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ரொம்ப சஃபர் ஆயிடுறாங்க. ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். அதை நம்ம அந்த சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ இந்த பர்த் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நேச்சர். அதுல நார்மல் சைல்டு இருக்கும், இந்த மாதிரியான அப்நார்மல் சைல்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, அதுக்குண்டான ஃபார்முலா என்ன இருக்கு, ஸோ அது எங்க போகணும். இப்போ ஸ்டெப்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாலே நாங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். அது போக ஸ்ரீலங்கால 2 பிரான்ச்சஸ், வேர்ல்டு வைடு எங்களுடைய இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம போய் கரெக்டா ரீச் பண்றோமா, ஸோ அங்க போய் அந்த குழந்தைகளுக்கு உண்டான சொல்யூஷன், அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறோமாங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுமே ஒழிய
ஸோ பிளேம் பண்ணக்கூடிய இந்த சோசியல் ஸ்டிக்மாவை நம்ம பிரேக் பண்ண வேண்டியது எல்லா பேரண்ட்ஸ், இங்க கலந்துக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம குழந்தை மாதிரி பக்கத்துல இருக்க குழந்தைகள், அடுத்து நம்ம ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இது வெளியே சொல்லவே தயங்குறாங்க. முதல்ல அந்த ப்ராப்ளத்தை நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ அதை கிளியர் பண்ணணும். ஸோ இது இல்லை, இது இட்ஸ் லைக் ஒன் கைண்ட் ஆஃப் டிசார்டர். எப்படி நமக்கு ஃபீவர் கோல்டு வர்ற மாதிரி இது ஒரு வகையான டிசார்டர்ஸ், ஒரு டிசீஸ் மாதிரி இல்லாம இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு வகையான சேஞ்சஸ். இட்ஸ் என்ன சொல்றது, இது ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அது ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்க இந்தியாவில் நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கிறோம். வர்ற பேரண்ட்ஸ்க்குலாம் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது ஜெஃப்னாலையும் கொடுக்க வேண்டியிருக்கு, கொழம்புலையும் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ இந்த குழந்தைகளுடைய நான் சொன்ன நார்மல் சைல்டோடைய ஒரு கேட்டகரியும், அதுல சில இருக்கக்கூடிய அப்நார்மல் சைல்டோட கேட்டகரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும். நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்னா அது ப்ராப்ளம் என்னன்னு முதல்ல தெரியணும். இது பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ் இருக்கு, 4 லோப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்டல், ஆக்சிபிட்டல், பேரிட்டல்னு. ஸோ எந்தெந்த பிரெயின் எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுது, ஸ்பீச்சுக்கு இது, இந்த மாதிரி பேசிக்கான நம்ம டெப்தா போகாட்டியும் பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுல நம்ம குழந்தை எந்த ஏரியால அஃபெக்ட் ஆயிருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஏரியாவோட பிரெயின் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற சில பேசிக்கான பேரண்டிங் டிப்ஸ் தான் நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதை கோர்ஸாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைகளுடைய அடிப்படை பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் டயக்னாசிஸ், அசஸ்மெண்ட். டயக்னாசிஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே அடுத்த கட்டமா அதுக்கு உண்டான ஸ்டெப் என்ன, ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் தெரபிஸ்டோட ரோல் என்னவா இருக்கும், பேரண்ட்ஸோட ரோல் என்னவா இருக்கும், இந்த சொசைட்டியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்குங்கிற எல்லா கேட்டகரியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அந்த சைல்டோடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு அவனுடைய கேப்பபிள் என்னவா இருக்கும், அதை எப்படி அவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ என்ன லெவல்ல சொன்னா அவனால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க நம்ம கோர்சஸா நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சிம்பிள் திங்ஸ். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அஸ் அ பேரண்டா நமக்கு வந்து அந்த குழந்தையை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. ஷார்ட்கட்ல போன மாதிரி நம்ம ஒரு பிளேஸ் டு பிளேஸ் போகும்போது நமக்கு நேரான வழி தெரிஞ்சதுன்னு வைங்க, ஸ்ட்ரைட்டா போயிடலாம். அதுல நம்ம 2 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் சேவ் ஆகும். இதே ரூட்டே தெரிலன்னா எல்லாத்திட்டையும் கேட்டு கேட்டு போகும்போது டைம் லேட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த பேசிக்கலி இந்த சைல்டோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பேசிக் டிசார்டர்ஸ் என்ன, எந்தெந்த ஏரியா எஃபெக்ட் ஆயிருக்கு, ஸோ அதை மட்டும் எப்படி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி சரி பண்ணணும். ஸோ அப்படிங்கிற சில விஷயங்களை தான் நம்ம நாலேஜுக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம ஃபர்தராக நம்ம ஃபியூச்சரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எல்லா பேரண்ட்ஸும் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இந்த இதுலேருந்து நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரிங்களா, சிம்பிள் திங். ஸோ அதே போல நம்ம பேரண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, குழந்தை வளர்ப்புன்னு. அது பெரிய கலை, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கலையை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ அந்த குழந்தைகள்ட்ட எப்படி வந்து நம்ம நடந்துக்கணும், அவன் அடமென்சியா இருக்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவன் நார்மலா இருக்கும்போது அவனுக்கு என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம டீச் பண்ணணும், என்ன விஷயங்களை அவன் பிரெயின்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். எஸ்பெஷலி இந்த ஆட்டிசம் போன்ற குழந்தைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதங்கள் என்னெல்லாம் இருக்கு, ஸோ அவங்களை எப்படி இந்த சொசைட்டியோட நம்ம மிங்கிள் பண்ண வைக்கிறது, எப்படி அந்த சோசியலைசேஷனை டெவலப் பண்றது, கம்யூனிகேஷன் ஸ்பீச் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்மளால கொண்டு வர முடியும். இது பாசிபிலிட்டி தான். நீங்க ஆல் ஓவர் ரெக்கார்டு வேர்ல்டுல எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜர் பர்சனாலிட்டிஸ், டாப் மோஸ்ட் வேர்ல்டு லெவல் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்ல சினிஃபீல்ட் ஆக்டர்ஸா இருக்கலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம், ஈவன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் சம் டிசார்டர்ல தான் சைல்ட்ஹுட் ஹிஸ்டரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னே ஒன்று சொல்றேன், அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் ஃபோப்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு 2 ஒலிம்பிக் முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலேயே அதிகமான மெடல் அவர் தான் வாங்கினார். எதுல, ஸ்விம்மிங்ல. அவருடைய ஹிஸ்டரி நம்ம வந்து ஸ்டடி பண்ணும்போது அவர் சின்ன வயசுல வந்து சிவியர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அவரை மாதிரி ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி பார்க்க முடியாது. எத்தனை இடத்துல அடிக்கிறது, உடைக்கிறது, அவருடைய அந்த பாடி எனர்ஜியை வந்து அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு தான் அவருடைய ஹிஸ்டரியில சொல்றாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவருடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டியை, ஒவ்வொரு ஹைப்பர் ஆக்டிவிட்டியை ப்ரொடக்டிவா நம்ம கன்வே பண்ணணுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக அவரை ஸ்விம்மிங்ல கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் டைம்ல ட்ரெயின் பண்ணி அவரை ஸ்விம்மிங்ல விடும்போது இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 11 மெடல்ஸ் மேல அவர் கோல்டு மெடல் வாங்கினாரு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்படிஷன்ல. அது நீங்க கூகுள் பண்ணா உங்களுக்கே தெரியும், மைக்கேல் ஃபேப்ஸ் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய எனர்ஜியை, அவங்களுடைய டிஃபிகல்டிஸை, அவங்களுடைய நெகட்டிவ்ஸை பாசிட்டிவா நம்ம கரெக்டா டியூன் பண்ணி டைவர்ட் பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் இந்த மாதிரி ஆட்டிசம்
வச்சிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே சஃபர் பண்ணக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடியும். ஸோ எக்ஸாம்பிள் தான் அது. அதுவும் நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசனா இருக்கட்டும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு. பட் ஆனா அவங்களுடைய சில குறைபாடுகள்னால எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனா யாரு எந்த விஷயத்த அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதுல டாப்பா வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் தெரியாது. ஒரு விஷயத்த கரெக்டா டியூன் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணோம்னா அதுல வேர்ல்டு லெவல் எக்ஸ்பர்ட்டா வரதுக்குண்டான சான்சஸ், பாசிபிலிட்டிஸ், ஹிஸ்டரி ரெக்கார்டு நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து சஃபர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த குழந்தைகளுடைய டேலண்ட்டை மட்டும் கரெக்ட் டைம்ல கரெக்ட் கரெக்ட் ஏஜ் ரைட் ரொம்ப முக்கியம். அந்த கரெக்ட் ஏஜ்ல கரெக்டான ஒரு பிளேசஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தையை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ இது போக நம்ம நிறைய விஷயங்கள் இந்த குழந்தை வளர்ப்புகள்ல இருக்கு. அது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நம்ம நிறைய பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அப்புறம் இன்னும் சார் கார்த்திக் சார் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஸோ மற்ற ஃபர்தரா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கொஸ்டின் ஆன்சராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபைனல் கன்க்ளூஷனா சொல்றேன். ஸோ இந்த குழந்தைகளுடைய சேலஞ்சிங் இந்த சேலஞ்சிங்கான குழந்தைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத நீங்க மைண்ட் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி சோசியல் ஸ்டிக்மாவை விட்டுருங்க. சமூகத்துல என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாலே நீங்க உங்க குழந்தைய டெவலப் பண்ண முடியாது. யாரு என்ன சொன்னா என்ன, இது ஒன் காடோட சைல்டு. நான் இந்த குழந்தைய இறைவன் எனக்கு இதான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எதை பெஸ்டா கொண்டு வரணும்னு பண்ணும்போது அதே சமூகம் அதே உலகம் உங்களை வேற மாதிரி பெருமையா பேசும். ஸோ அதனால அதுக்குண்டான முயற்சிகளை எடுங்க. அது போக நிறைய பேரண்டிங் டிப்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. அது வரக்கூடிய காலங்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த செல்போன் யூஸ் பண்றதுல இருந்து பேரண்ட்ஸோட பிஹேவியர்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஈவன் ஒரு பேரண்ட் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அப்படிதான் சைல்டோட ரெஃப்ளெக்ஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் எப்பவுமே வந்து நம்ம சொல்றதை கேட்கறத விட நம்மளுடைய செயல்களை பார்த்துதான் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. இதுதான் ஆய்வுகள் சொல்றது, சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்சர் சொல்றது. அதுதான் இம்பாக்டாவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நிறைய குழந்தைகளை அட்வைஸ் பண்றதை விட நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திங்ஸ் அங்க போய் எடுத்து வைடா அப்படின்னு சொல்றதை விட 10 டைம் அந்த திங்ஸை நம்மளே அந்த குழந்தை முன்னாடி எடுத்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த திங்ஸ் அந்த குழந்தை சேஃபா எடுத்து வைக்கும். செல்போன் பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது குழந்தைக்கு முன்னாடி நம்ம செல்போன் பார்க்கறத அவாய்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க கூட நம்ம கேம்ல விளையாண்டாலோ இல்ல ஒரு இது அவுட்டிங் போகும்போது வெளியே அந்த மாதிரி டைவர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைய சொல்றதை கேட்கறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். குழந்தைக்கு முன்னாடி நம்ம கோவமா பேசக்கூடாது. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் அதை வந்து குழந்தைகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும் அந்த குழந்தை அக்ரெசிவ் பிஹேவியரை பார்த்து அதை தான் டியூன் பண்ணும். ஸோ நம்ம அப்பா கோவப்படுறாரு, அம்மா கோவப்படுறாங்க, நம்ம கோவப்பட்டா என்ன தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இப்போ குழந்தைகள் வந்து சொல்றதை விட செயல்களையே அதிகமாக பார்க்கிறார்கள். ஸோ அதனாலதான் அந்த குழந்தைகள் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா மாறுது. அது பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல தான் இருக்கு. ஒன் ஆஃப் த மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் இஸ் த பேரண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், 4A ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறோம். அந்த 4A ஃபார்முலாவை சைல்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா என்ன மாதிரியான குழந்தைங்களாலும் சேஞ்ச் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷன். நம்மளுடைய கவனம் குழந்தை மீது இருக்க வேண்டும். நான் அட்டென்ஷனா தான் சார் இருக்கேன், நான் குழந்தைய பார்த்துட்டு தான் இருக்கேன், அது இல்ல அட்டென்ஷன். மைண்ட் டு மைண்ட் அட்டென்ஷன். அந்த குழந்தையோட மைண்ட் டு மைண்ட் நம்ம கனெக்டா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஏ, அட்டென்ஷன், கவனம் செலுத்துதல். செகண்ட் திங் வந்து அக்செப்டன்ஸ். குழந்தைகளை வந்து நம்ம முதல்ல ஏத்துக்கணும். இது பிரச்சனைக்குள்ள குழந்தை, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது என்னோட குழந்தை. அது மோஸ்ட்லி நம்மளுடைய கல்ச்சர்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எல்லா இடங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளையும் 4 பேர் பார்ப்பாங்கிறதுக்காக நம்மளுடைய பிஹேவியர் மாறிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்றது. அந்த குழந்தையோட நிறைய விஷயங்கள் பிளஸ் ஆர் மைனஸ், என்ன சொல்றது, அதை நெகட்டிவா பிஹேவ் பண்ணாலும் பாசிட்டிவா பிஹேவ் எல்லாமே அக்செப்ட் பண்றோம். உங்க குழந்தைய நீங்க தான் முதல்ல ஏத்துக்கணும். அக்செப்டன்ஸ். தேர்ட் ஒன் இஸ் அப்ரிசியேஷன்ஸ். அது யாருக்குமே பண்றதுக்கு நேரம் இல்லை இப்போ. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நேரம் இல்லை. அவங்க 2 பேரும் ப்ராப்ளம் அப்ரிசியேட் பண்றது இல்லை, ப்ராப்ளத்தை மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்றோம். அது தப்பு. ஸோ அந்த குழந்தைய வந்து அப்ரிசியேட் பண்றது, சின்னதா ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்றாங்க இமிடியேட்டா என்கரேஜ் பண்றது. ஓகே வெரி குட், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லணும். அட் த சேம் டைம் வந்து சில குழந்தைங்க வந்து அடம்பிடிக்குது, பிடிவாதம் பண்ணுதுன்னா நம்ம செல்லமா வளர்த்துருக்கலாம். பிடிவாதம் பண்றானே, அடம்பிடிக்கிறானே, அழுகிறானேன்னு உடனே பேம்பர் பண்ணணும்னு வைங்க, அந்த குழந்தைக்கு வெதர் இட் இஸ் ராங் ரைட்டுங்கிறது நம்மளால டீச் பண்ண முடியாது. அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு தப்பு பண்ணுதுன்னா 1 ஹவர் நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவரா நம்ம அந்த கோவத்தை குழந்தைகிட்ட மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் அதுக்கு புரியும் நம்ம பண்ணது தப்பு, அம்மா அப்பா இது கோவமா இருக்காங்க, நம்ம மாத்திக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அட் த சேம் டைம் அந்த குழந்தை பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா இமிடியேட்டா அப்ரிசியேட் பண்றது. வெரி குட்ரா, கீப் இட் அப்டா,
நீ இதே மாதிரி பண்ற அப்படின்னு நம்ம ஹக் பண்ணும்போது, அந்த இடத்துல குழந்தைய தட்டி கொடுக்கும்போது, இந்த அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த குழந்தைங்க நல்ல ஒரு குழந்தைகளா வளரும். ஃபோர்த் ஒன் இஸ் அப்பாலஜி. மன்னிக்கணும். நிறைய குழந்தைகள் வந்து இப்படி பண்ணிருச்சு, நான் விட மாட்டேன், இப்படி பண்ணிட்டான், ஏத்துக்க மாட்டேன். அது எல்லா இடங்கள்லயும் அது ப்ராப்ளமா இருக்கு. ஹஸ்பண்டோட ஒய்ஃப்குள்ளே மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ உங்களுக்குள்ளே நீங்க அப்பாலஜி பண்ணிக்கல, மன்னித்துக்கிறதுல அப்படின்னாலே அந்த குழந்தைகள் வந்து நல்ல முறையில வளராது. ஸோ இந்த 4A ஃபார்முலா: அட்டென்ஷன், அக்செப்டன்ஸ், அப்ரிசியேஷன், அப்பாலஜி. இதை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ, நாட் ஓன்லி சைல்டு, உங்க லைஃப் பார்ட்னருக்கு இது பொருந்தும். நீங்க லைஃப் பார்ட்னர்களே இந்த 4A ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்க, உங்க லைஃப் எவ்வளவு ஹாப்பியா போகுதுன்னு பாருங்க. நாட் ஓன்லி ஃபீமேல், மேல் அப்படின்னு இல்லை, 2 பேருமே ஃபாலோ பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அதை ஃபாலோ பண்ணணும். பண்ணும்போது இந்த லைஃப் வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபா மாறும். அது மாறும்போது நம்மளுடைய குழந்தைகளுடைய கண்ணோட்டங்களும் நல்லா மாறும். நம்மளுடைய பார்க்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல முறையில மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை நம்ம குழந்தைகள்கிட்ட உருவாக்க முடியும். ஸோ ஃபைனலி நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸோ, ஆட்டிசமோ, ஹைப்பர் ஆக்டிவிட்டியோ, இல்லை ஐடி லோவா, இன்டெலிஜென்ட் குவாஷன் கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகளோ, இல்லை வேற ஏதாவது செரிப்ரல் பல்ஸ், டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி எது குறைபாடுடைய குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்குன்ற தனித்திறன் இருக்கிறது. ஸோ அவர்களையும் நம்மளால உருவாக்க முடியும். அதுக்குண்டான உலகம் இதை ஏத்துக்குது. இப்போ முந்தி காலம் மாதிரி இல்லை, குறைபாடு இருக்க குழந்தைகளை ஒதுக்கி வைக்கிற காலம் அல்ல இது. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த சோசியல் மீடியா நிறைய விஷயங்கள்ல தீமைகள் இருந்தாலும் சில நன்மையான விஷயங்களை எடுத்து காட்டுது. இப்போ லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்து ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை வந்து ஒரு 20 வயசு பையன் ஒரு சர்வரா பெரிய பிக் ஹோட்டல்ல இருக்கிறான். அவ்வளவு அழகா ரெஸ்பான்சிபிளா அவன் சர்வ் பண்றான். அவனும் டாலர்ஸ் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணுது. அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம சோசியல் மீடியால பார்க்கணும். அதிக நேரங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ண நம்ம குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அந்த குழந்தைகளுடைய பிரச்சனைகளை முதல்ல கண்டறிகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியா அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது சார்ந்த ஒரு ஒரு கலவையைத்தான் நம்ம ஒரு கோர்ஸா, ஒரு டிசைனா நம்மளுடைய ஆத்மன் சார் அங்க வந்து ஸ்லோன் ஸ்டெப்ல நம்மளுடைய ஃபவுண்டர் டாக்டர் கார்த்திக் ராஜாராம் உடைய இனிஷியேஷன்ல நம்ம அதை பண்றோம். ஸோ அதை நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணும்போது, உங்களை சார்ந்த மற்றவங்களுக்கு சொல்லும் போது கண்டிப்பா இது ஒரு சர்வீஸ் மைண்ட்ல மட்டும்தான் முழுக்க முழுக்க இதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா முடிந்த அளவுக்கு எங்களுக்கு உண்டான அறிவை வந்து அந்த குழந்தைகளை வந்து பிரச்சனைகளை தடுக்கணும். ஸோ அந்த குழந்தைகளை வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இந்த குழந்தைகள் இந்த பிரச்சனை ஈஸியாக ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரணுங்கிற நோக்கத்துக்காக இதை நம்ம இனிஷியேட் பண்றோம். அது கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம அது எதுவுமே நடக்காது. அஸ் அ பேரண்ட்ஸா நீங்க ஃபுல் ஃபிளஜ்டா அதுக்கு டைம் ஒதுக்குங்க. லைஃப்ல இருக்கோ என்னமோ நம்ம தேவையில்லாத விஷயங்கள், என்டர்டைன்மெண்டான விஷயம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பட் இதுல உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு, உங்களுடைய ஃபேமிலியோடைய வளர்ச்சியும் இருக்கு. ஸோ இதை நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல ஒரு நிலையை அடைவீங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. சரிங்களா? ஓகே, இவ்வளவு நேரம் அழகா பொறுமையா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் ஆர்வமா கேட்டீங்க. பட் விசுவலா வரலனாலும் நிறைய லிசன் பண்ணிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால வரக்கூடிய காலங்களே உங்களை இது போன்ற நல்ல ஒரு நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய ஃபவுண்டர் டாக்டர் கார்த்திக் ராஜாராஸ் அவர்களுக்கும் நம்முடைய ஆத்மன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ரகுமான் சார். ஸோ நீங்க எல்லாம் கேட்டீங்க இல்லையா, ரகுமான் சார் என்ன சொல்லியிருந்தாரு? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் இந்த சோஷியல் ஸ்டிக்மா விட்டுறணும். ரீசெண்டா ரகுமான் சார் சொன்னாருமே, உங்களுக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் வாங்கினாரு. சரிங்களா? ஸோ நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம யாருனாலையும் யோசிக்க முடியாதே தவிர ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அதை மட்டும்தான் அந்த பேரண்ட் கண்டுபிடிச்சாங்களே தவிர அவங்க யாரும் சோர்ந்து போகல. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சொசைட்டில என் குழந்தையும் நார்மல் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கான தெரப்பி எல்லாம் எடுத்துட்டு தான் அவங்களும் இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ்ல வந்து அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. அது என்ன கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லாம நிறைய டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நமக்கு இருக்கு. அது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் பத்தின இன்டெலிஜென்ஸ், இல்ல ஒரு பாடகருக்கான இன்டெலிஜென்ஸ் இருக்கும், இல்ல போயம் எழுதுறதுக்கான லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இது வந்து எப்படின்னா, கார்டனர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நியூரோ சைக்காலஜிஸ்ட் பிளஸ் அவர் ஒரு நியூராலஜிஸ்ட் கூட, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட எல்லாமே படிச்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கு, வெறும் சாதாரண ஐக்கியூ வச்சுட்டு ஒருத்தரை வந்து மட்டம் தட்டக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ஒரு தியரி கொண்டு வந்து வச்சாரு. அதுதான் இன்னைக்கு வந்து 1987 இருந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸ்லயும் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம்.
ஒரு குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னா நிறைய சென்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சும்மா சாப்பாடு கொடுக்கறது, ஒரு அவனோட வேலையை மட்டும்தான் செய்ய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் நாங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம் உங்களுக்குலாம், போய் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க, மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க, ஆர்ட்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க, ஒவ்வொன்றா சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கான தனித்திறமையை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தான் அதுல போக சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நல்லா ஓடி ஆடிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன இருக்குன்னா கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஓடி ஆடி விளையாடுறதுக்கான திறமைகள் அதிகமா இருக்கிற குழந்தைகளை நாங்கள் எக்ஸாம்பிள் ஒரு டென்னிஸ் விளையாட சொல்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், டென்னிஸ் விளையாடுறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லைங்களா. கொஞ்ச நாள் ஆக ஆக ஸ்கூல்ல என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், ஓடி ஆடி விளையாடுற குழந்தைக்கு ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டான், ஒபே பண்ண மாட்டான், அவனுக்கு பொறுமை இருக்க மாட்டேது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். பட் நம்ம டென்னிஸ் விளையாடுறான் அனுப்புறோம் ஆரம்பிச்சோன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கணும், எவ்வளவு ஃபோர்ஸா அடிக்கணும், எந்த ஆங்கிள் அடிக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் மூளையை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவான். அவனோட மூளையை அவனுக்குள்ளேயே கண்ட்ரோல் கொண்டு வருவான். அது மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள் அதுலயே பாத்தீங்கன்னா டென்னிஸ்ல பாத்தீங்கன்னா கோச் நம்ம நம்பர் என்னணும், லைக் நம்மளோட ஸ்கோர்ஸ் என்னணும். ஸோ 15 20 30 அப்படின்னு எண்ணுவாங்க, மல்டிபிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவனால மேக்ஸும் கத்துக்க முடியும். ஸோ இதுதான் நாங்க சொல்றோம், ஒவ்வொருத்தரோட தனித்திறமையை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். அந்த ஆக்டிவிட்டிஸ் பேஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வராத விஷயத்தையும் அவங்களால கற்றுக்க முடியும். சரிங்களா, இது வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி ரகுமான் சார் ஒன்று சொன்னது இல்லையா, நம்மளோட கடமை என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனைக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். கடவுள் வந்து நமக்கு குரான் ஆகட்டும், நீங்க பைபிள் ஆகட்டும், இல்ல பகவத்கீதை ஆகட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் உனக்காக செலவிடணும், சரிங்களா, 8 மணி நேரம் உன்னோட வாழ்க்கைக்காக செலவிடணும், இன்னொரு நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள இருக்கும். மீதி இருக்கிற 8 மணி நேரம் கடவுளுக்காக கொஞ்ச நேரம். அந்த கடவுள் அப்படிங்கிறது நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த வேலையை செய்யறதுக்காக தான். ஸோ நம்மளோட பொறுமை என்னன்னு, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர்த்து நிறைய சொந்தக்காரங்க வீட்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டான இடத்தை ரீச் பண்ண முடியல, அவங்களுக்கு என்னன்னே தெரியல, அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வர மாட்டேது. சரிங்களா, அவங்களுக்குலாம் வந்து உங்களோட வேர்ட்ஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த குழந்தைங்களை ஈஸியா நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க காப்பாற்ற முடியும். ஸோ இது வந்து பேசிக்கா வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், சார் சொன்ன மாதிரி லைக் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அட்வர்ஸ் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்றது, எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு மட்டும் யூஸ் பண்றது கிடையாது, இது நீங்க வந்து யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 டைப் ஆஃப் பீப்புளாக பிரிச்சுப்போம். ஒருத்தர் வந்து மயில் மாதிரி, ஒருத்தர் ஆந்தை மாதிரி, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிஜின்னு சொல்லுவோம் இல்லையா, புறா, அந்த மாதிரி வச்சிருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆந்த மாதிரி இருப்பாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேலை உண்டு, அவர் செய்கிற உண்டு, அவர் பார்த்து யார் விஷயத்தையும் கண்டுக்க மாட்டாரு. இதே இது பீகாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மயில் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லா அட்டென்ஷனும் வேணும், எல்லாத்தையும் கவர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே நமக்கு தெரியாது, பட் அவங்கள எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஆனா என்ன பண்றாங்கன்னே நமக்கு சொல்ல முடியாது. இப்ப கழுகு மாதிரி இருப்பாங்க, அவங்களாம் வந்து பாஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க மேல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாலையும் சரி, அவங்க பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி கழுகு மாதிரி இருக்கிறவங்க. இதே மாதிரி புறா பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கிட்ட அடிக்டா இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் ஒரு நாளை நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள உறவுகள்லயே பாத்தீங்கன்னா இது சால்வ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோர்சஸ்ல இருக்கு. சரிங்களா, நமக்கு இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்கு. யார் யாருக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா ரகுமான் சார் கிட்டயோ இல்லை எங்ககிட்டயோ தாராளமா கேட்கலாம். சரிங்களா, ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ரெக்கார்டட் வீடியோஸும் நிறைய பேர் லேட்டா வந்திருக்கீங்க, பட் பரவாயில்ல, ஏன்னா அது வந்து டெக்னிக்கல் எரர், அந்த பாஸ்கோட் எரர்னால நிறைய பேர் லேட் ஆச்சு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து உங்களோட இதோட ரெக்கார்டிங் வந்து நாங்கள் சென்டரில் வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும். அதுக்கான லிங்க் அவங்ககிட்ட கேட்டு மெசேஜ் பண்ணாலும் அவங்க அனுப்பிச்சு விட்ருவாங்க, அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டீம் இஸ் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ், யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாங்க. ஓகே பேரண்ட்ஸ், டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு பண்ணிக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமென்னு சொன்னா
எஸ் Sir, good morning. வாய்ஸ் கிளியரா இல்ல. Sir, good morning. 12 years old girl உண்டு. வந்து ஸ்கூல் போயிட்டு கொண்டிருக்கிறா. அவ வந்து கிளாஸ்லயும் சரி யாரோடையும் சரி பேச மாட்டான். அமைதியாவே இப்ப எந்த கேள்வி கேட்டாவும் அவக்கு வந்து ரிப்ளை பண்ண தெரியாதான்னு தெரியா பேசாம அமைதியா ஓரமா ஒதுக்கமா இருக்கிறாள். இப்ப கிரேட் 7 படிக்கிறான். ஆனா அவர்கிட்ட வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இவ்வளவு ஸ்கூல் வந்து லீவும் நிறைய. அப்படி என்ன ரீசன் ஆயிக்கும் சார் அப்படி? இது வந்து சோஷியல் ஆன்சைட்டியா இருக்குல்ல மேடம், சரிங்களா? மத்த இடத்துல வீட்ல எல்லாம் பேசுறாங்களா அவங்க? வீட்லயும் பெருசா அப்படி இதா இன்வால்வ் ஆகிக்கிறல்ல, தனியா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, இதுல வந்து நிறைய கண்டிஷன்ஸ்ல இது வரும். லைக் ஆட்டிசம்னாலும் இது வரும், இல்ல மென்டல் கண்டிஷன்ஸ்னாலும் வரும், இல்ல அவங்களுக்கு வந்து பேசுறது பிடிக்கல அப்படிங்கிறது காரணத்தினாலையும் வரும், இல்ல பப்ளிக் கிட்ட அந்த சோஷியல் ஆன்சைட்டி சொல்லுவாங்க அதனாலையும் வரும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு, சரிங்களா? இதுல எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா சொன்ன மாதிரி ரூல் அவுட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஈஸியா இம்ப்ரூவ் பண்ண முடியும், சரிங்களா? அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? அவங்க பேச மாட்டாங்க. இது டீச்சர்ஸ்க்கும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸும் சரி, அவங்களோட அவங்களால வரைய முடியுமா? ஓரளவுக்கு வரைவாங்க. ஓகே, ஸோ நீங்க ஆர்ட் யூஸ் பண்ணி நீங்க அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று வரைகிறது இல்லை எழுதுறது, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பிரஷன்ஸை வெளியே கொண்டு வர வைக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ண வைக்கணும், சரிங்களா? அந்த அப்ரிஷியேட் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் கண்டிப்பா ஏதாவது இருக்கும், சரிங்களா? ஒரு ஆர்ட் பண்றதோ, ஒரு கிராஃப்ட் பண்றதோ, ஒரு கூட பின்றதோ, ஏதாவது அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், இல்லை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லயோ ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கும். அதுல போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேச்சுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். வெறும் நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஸ்பீச் தெரப்பி மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்பீச் தெரப்பி என்னதான் நம்ம பிரெயினுக்கு ஒர்க் பண்ணாலும் அது யூஸ் பண்றதுக்கு நமக்கு சொசைட்டிக்கு போகணும், சரிங்களா? இந்த பிரச்சனையும் சொசைட்டில தான் பேச மாட்டாங்கன்னா கண்டிப்பா சொசைட்டில போனாலும் சரி பண்ண முடியும். வெறும் ஸ்பீச் மட்டும் பத்தாது. ஸ்பீச் தெரப்பி கூட சொசைட்டிக்கு அனுப்புனாங்க. சொசைட்டிக்கு அனுப்புறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச இடமா, அவங்களுக்கு வரக்கூடிய டேலண்டா இருக்கிற இடமா அனுப்பிச்சிங்கன்னா அவங்களால இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரும் இல்லையா, அது மட்டும் அதுக்கான கிளாஸஸ் போட ஆரம்பிங்க ஸ்பீச் தெரப்பி கூட, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சுவாங்க. ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எங்கட மகள் வந்துக்கிற அவக்கு இப்ப 8 years ஆகுது. அவ என்னமாலும் ஒரு விஷயத்த அவ நினைச்சா அதை சாதிச்சே ஆகணும் என்ற என்னத்தை செஞ்சாலும் சரி அந்த சாதிச்சுறன்ற அந்த இதான் இருக்கிற. அது நல்லது இருந்தாலும் சரி கெட்டது என்னது இருந்தாலும் என்னமால் முண்டை எடுத்தன அவன் நினைச்சத செய்யவே வேணும்ன்ற அது எப்படி ஹேண்டில் பண்றான்னு சொல்லி சில நேரத்துக்கு தெரியாம போற. இது என்ன சார் எனக்கு காரணமேக்கும்? ஒருத்தங்க சாதிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது நல்ல விஷயங்க, அதை பாராட்டுங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும்னு நினைச்சாதான் அது அடைய முடியும், சரிங்களா? அதனால நம்ம அதை பாராட்டலாம். பட் அடம் பிடிக்கிறது தான் தப்பே தவிர அதுக்கு எப்படி பண்ணணும், சரிங்களா? அமைதியா கேட்கும் போது நம்ம தாராளமா கொடுங்க. இல்ல சில பொருட்கள் நம்மளால கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்யூட்டர் கேட்கறாங்க ஒரு வயசுல அப்படின்னா நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அது மூலியமா சரிங்க மற்ற திறன்களையும் வளர சொல்லி கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் பொருள் கேட்கறாங்க, நம்ம கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா அந்த 500 ரூபாய் அவங்க கையில கொடுத்துட்டு இந்தா காசு வச்சுக்கோ, நீ சேர்த்து வச்சு இந்த பொருளை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அது மூலியமா இப்ப வேற ஏதாவது திணிக்கலாம். நீ இந்த மாசம் இது மார்க் வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு 100 ரூபாய் தருவேன், அடுத்த மாசம் நீ ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு இந்த ரிவார்டிங் சிஸ்டம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ற பாயிண்ட்ஸோ இல்ல கேஷோ சேர்த்து வச்சு அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ்மெண்ட் நல்லா இருக்கும். யூஸ்வலா பேரண்ட்ஸ் பண்ற தப்பு என்னன்னா அது தர்றது இல்லை. அவங்க அடம்பிடிச்சா அது தராம போயிடுறோம், சரிங்களா? அவங்களுக்கு கிடைக்காம செய்யணும். இது என்ன காரணம்? இது என்ன ஆகும்னா அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், சரிங்களா, அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கிடைக்காது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அவங்க ஃபெயிலியர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். நம்மளோட சஜஷன் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொருளை அப்ப அமைதியா கேட்டா கொடுங்க, இல்ல அவங்க அதை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா பொருளும், சரிங்களா? ஒரு பொருள் மேல இருக்கு அப்படின்னா அந்த பொருள் ஏறி நம்ம ஈஸியா எடுத்து கொடுத்துடலாம் குழந்தைக்கு.
அடம் பிடிக்கிறான், வேற ஒரு டப்பால இருந்து எடுத்து கொடுக்குறேன், அடம் பிடிக்கிறான். பட் அதே ஒண்ணு ஒரு சேர் எடுத்து போட்டு, இந்தா சேர் எடுத்து போடு, மெதுவா ஏறு, நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ, சரிங்களா, புடிச்சிட்டு அது மேல எடுத்துட்டு கீழே இறங்கி மெதுவா சேஃபா வந்து இறங்கு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க இந்த ப்ராப்ளம் சால்விங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ ஒரு பொருளை அடம்பிடிச்சாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட அடம்பிடிக்க நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க ரீச் பண்ண பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். அது நல்ல விதத்துல போச்சுன்னா பெட்டரா இருக்கும். பட் ஸ்டாப் பண்ணாதீங்க என்னைக்குமே. அப்படின்னா இவ மிச்சம் இந்த என்னமாலும் சாமான்கள் விட ஸ்வீட் ஜாதி அப்படி எந்த நேரமுமே அப்படி கொடுத்து கொண்டிருக்கணும். அந்த அதுகளை கேட்டு ஸ்வீட்டு மிச்சம் காரம் அந்த மாதிரி சாப்பிட்றது கேட்குறாங்கன்னா அது வந்து நமக்கு வேற ஏதாவது டெஃபிஷியன்சி ரீசனா இருக்கலாம். ரகுவன் சார் சொன்ன இல்லையா, ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். வேற மருத்துவ ரீதியான காரணங்கள் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் அவுட் பண்ணிடணும். சரி, இப்போ அதிகமா ஸ்வீட் சாப்பிட்றாங்க அப்படின்னா சுகரோட கிரேவிங் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு மெக்னீஷியம் கம்மியா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம மெக்னீஷியம் இருக்கிற சாப்பாடு நம்ம யாருமே சாப்பிட்றதே கிடையாது. ஒரு மில்லட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அதுக்கான நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒழிக்க அவங்களுக்கு அந்த ஈகோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வேற 8 வயசுன்னு போது. ஸோ அது அதிகமா தேவைகள் அப்படிங்கிற மாதிரி வரும். போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் சாப்பிட்டு 2 மணி நேரம் சாப்பிடுவாங்க. இந்த படையப்பா படத்துல எல்லாம் பாத்தீங்க இல்லையா, படையப்பா படத்துக்கு அருணாச்சலம் படத்துல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருவாங்க, ஒட்டுக்கா சாப்பிட்டு வெறுத்து போய் விட்டுருவாங்க. அது பேர் சாஷியேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, பிஹேவியர் தெரப்பியில அது பேர் சாஷியேஷன். ஒரு விஷயத்த ஓவரா கொடுத்து அதை வெறுக்க வைக்கிறது. அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் கெட்ட விஷயத்த. இல்லைன்னு சொன்னா அது எப்படி திருட்டுத்தனமா எடுக்கலாம், அந்த மாதிரி நெகட்டிவான இம்ப்ரெஷன் தான் குழந்தைங்களுக்கு வருமே தவிர நம்ம பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை கொண்டு வரது நம்ம கையில தான். தாராளமா கொடுங்க, அமைதியா கேட்கும்போது கொடுங்க. பட் அது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி கெட்ட விஷயமா இருந்தா அது ஏன் அவங்க கேட்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அனலைசிஸ் பண்ணலாம். as a பேரண்டா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. இப்ப ஈந்தோ இல்லையோ கொடுத்தே ஆகணும் என்ற அந்த இல்லாட்டி அழுது அடம் பிடிச்சு நம்மளால முடியாத விஷயமா இருந்தா ஒரு நீங்க போய் கடையில போய் கேளு. அவங்க 500 ரூபாய் கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டு ஒரு கடையில போய் கேட்டீங்கன்னா 500 ரூபாய்க்கு 10,000 1000 ரூபாய் பாங்க. குழந்தைங்க திருப்பி வந்து அவங்க தரலன்ட்டாங்க, பரவாயில்ல இந்த காசு வச்சுக்கோ, நீ சேவ் பண்ணிக்கோ, அடுத்த டைம் அப்பா வரும்போது கொஞ்சம் கொடுப்பாங்க, அதுக்கடுத்த மாசம் கொஞ்சம் கொடுப்பாங்க, நீ சேவ் பண்ணி வாங்கிக்கோ. ஸோ சேவிங்ஸ் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, பொறுமை சொல்லி கொடுக்குறீங்க, சரிங்களா, அவங்களோட ட்ரீமை செல்ஃபா அச்சீவ் பண்ண சொல்லி கொடுக்குறீங்க. இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். ஒரு பெண்களுக்கு வந்து அதெல்லாம் நான் வந்து நம்ம கிடையாது. ஏன்னா அப்பாட்ட கேட்போம், அப்பா வந்து சொல்லி கொடுத்தா உண்டு, இல்லைன்னா நம்ம விதியேன்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். நம்ம கல்ச்சர் அதுதான். பட் இது மாதிரி செல்ஃபா அச்சீவ் பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். என்னுடைய மகளுக்கு வந்து 6 வயசு டாக்டர். என்னென்னு சொன்னா எங்களோட மகள் வந்து ஆரம்ப காலத்துல வந்து 2 வயசுக்கு மேல் வந்து கதைச்ச மகள். திடீர்னு அவட கதை வந்து குறைஞ்சு போய்க்கல, நாங்கள் அதை ஃபைண்ட் அப் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் நாங்கள் வந்து எப்படி சொல்றேன்னா ஸ்பீச் அண்ட் தெரப்பியல் சம்பந்தமாக அப்படியே நாடி திருப்பியும் அவாட்ட வந்து அந்த உதாரணத்துக்கு சொல்ல போனா ABCDL எல்லாம் சொன்ன 1 2 3 20 மட்டும் எல்லாம் சொல்லிக்கணுமா, மீண்டும் வந்து அது படிப்படியாக அது குறைஞ்சு கொண்டு போகுது. அதுக்கு நாங்கள் எப்படி அதை கையாளலாம்? இது வந்து அக்யூர்ட் ஆட்டிசம் மாதிரி இருக்கு, இன்ஹெரிட்டட் ஆட்டிசம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி வருங்க. சரிங்களா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசம் பிஹேவியர் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து லைஃப்ல இருக்கிற பிரச்சனைங்க, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் பிரச்சனையா இருக்கலாம். நம்ம கொடுக்குற சாப்பாடு, செல்போன், டிவி, சரிங்களா, சரியா தூங்குறாம இருக்கிறது, காலையில் லேட்டா எந்திரிக்கிறது, இதெல்லாம் தான் மேஜர் ரீசன். இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ண அந்த லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்குற ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்தோடனே ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்கு ஏதாவது லைக் இப்போ ஒரு விசேஷம் போறோம், அங்க குழந்தைக்கு ஸ்வீட் கேட்பாங்க, கண்டிப்பா கொடுப்பேன், கொடுக்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்னால பின்னாடி போயிடுவாங்க. இல்ல ஏதாவது மருந்து சாப்பிடுவாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்காது, சில சாப்பாடு அவங்களுக்கு ஒத்துக்காம இருக்கும். இந்த மாதிரினாலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பின்னாடி அப்பப்போ போகுது. ஸோ நம்ம அந்த லைஃப் ஸ்டைலுக்கு கரெக்ட் பண்ணா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஃபுல் பலன் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க 1 வருஷம் கொடுக்குறீங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு, நல்லாயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி போய் வேற ஏதாவது சாப்பிட்டாங்களோ இல்லை அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத ஏதாவது நடந்துச்சுன்னா
திருப்பி பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்திக்கோங்க தெரப்பி கூட சேர்த்து. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சார். ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கேட்டீங்க. எங்களோட ப்ரோக்ராம் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸாக இருந்துட்டு நினைக்கிறோம். பட் இது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களை எல்லாத்துக்கும் எங்களால் என்னென்ன தர முடியுமோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன் தர முடியும் தர்றதுக்காக நாங்கள் வந்து டெய்லர் மேட் ப்ரோக்ராமாக பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உங்கள் பேரண்ட்ஸு கிட்ட இருந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிச்சு, எங்களுக்கு இது மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னாலும் அதுக்கான கோர்சஸும் நாங்கள் செஞ்சு பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இலங்கையில இல்லை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் அந்த ரிசோர்சஸ் கிடைக்கிறதுல வந்து பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்ம இலங்கை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனடால இருக்காங்க, சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க. அங்கே போய் ஒரு தெரப்பி வாங்கணும்னா ஒரு 3 மாசம் to 4 மாசம் ஆகுது ஒரு ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? பட் அது பேரண்ட்ஸ் நீங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளால நிறைய குழந்தைங்களை நம்ம சீக்கிரம் சரி பண்ண முடியும், அவங்களோட லைஃப்ல நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமோட நோக்கமே அதுக்காக தான் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அங்கே தலைமையிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்காகவும் நாங்கள் எங்களால் என்னென்ன ப்ரோக்ராம் உங்களுக்காக எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் எங்களால் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ மிக்க நன்றி. ஓவர் டு ஜஃப்னா பிரான்ச். பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்புல வந்து ஜூம் செஷன் கண்டக்ட் பண்ணப்படும். எனவே இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே தொடர்ந்து இணைந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்வோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். ஓகே, இவ்வளவு நேரமும் நமக்காக அன்றி விரிவுரையை வழங்கி டாக்டர் கார்த்திக் ராய் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் ரகுமான் கான் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் ஒழுங்கமைத்த சிலான் ஸ்டெப்பின் டிரெக்டர் சுதா சார் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் மேலும் இந்த நிகழ்ச்சியின் விரிவுரை நிகழ்ச்சி பங்கு பற்றிய பெற்றோர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் பயன்பெற்றிருப்பீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். எனவே இனிவரும் விரிவுரை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.